discuss about digital image processing, algorithms and applications. ஏற்கனவே நீங்க பிரிச்சு ஒரு கோர்ஸ் பண்ணிட்டீங்க. ஸோ அதோட ஓவரால் we mentioned how to visualize image processing. That is the goal of this class. புரியுதுங்க? ஸோ ஓவராலா image processingல என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, நம்ம எப்படி அதை வந்து இன்னும் கொஞ்சம் என்ரிச் பண்ணிக்கலாம். இல்லை ஆல்ரெடி பண்ண முடிஞ்ச எல்லாமே நீங்கள் படிச்சிருக்கீங்க. Up to third unit so we will try to give you overall view up to third unit. Then image compression we will teach in there followed by image segmentation. The general image processing na in the class what we are going to discuss is what are the different terminologies that are associated with image processing. Image processing la என்னென்ன terms இருக்கு, அந்த terms நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, அதோட மீனிங் என்ன. This will be the first goal. Second goal, transform. So what is basically transform? நம்ம ஏன் transform படிக்கிறோம், transform ஓட யூசேஜ், that will be the second topic. The third topic is how to perform image enhancement in spatial domain as well as frequency domain. So whenever I talk about enhancement அப்படிங்கிறது என்னது, improving the visual quality of the image. ஜெனரலாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஏதாவது கல்யாணத்துக்கு போகிறதுனால மோட்டில் ஒரு கோல்டு செட் போடுவோம் இல்லையா, அது வந்து என்ஹான்ஸ்மெண்ட். ஸோ என்ஹான்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது we are going to improve the visual quality of the image. அதை வந்து ஸ்பேஷியல் டொமைன் டெக்னிக் என்ன இருக்குது, ஃப்ரீக்வன்சி டொமைன் டெக்னிக் என்ன இருக்குது, ஒவ்வொரு டெக்னிக்கோட அட்வான்டேஜ் என்ன, ட்ராபேக் என்ன. This is about enhancement. Then you have segmentation and compression. Segmentation na enna appadina image வந்து பார்ட்டா எப்படி வந்து டிவைட் பண்ணுது. ஸோ டிவைடிங் த இமேஜ் we call it as the segmentation. Compression அப்படின்னா காம்பேக்ட் ரெப்ரசன்டேஷன். ஒரு இமேஜை வந்து எவ்வளோ காம்பேக்டாக என்னால் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். எதுக்காகனா ஐ வாண்ட் டு ஸ்டோர் the image with minimum number of bits. So that is the ultimate goal of any compression technique. That also we will try to discuss in today's session. Then project, what are the different types of projects that can be done with respect to this particular subject, digital image processing. Real-world application, students என்னென்ன பண்ணிருக்காங்க, இதில் என்னென்ன ஸ்கோப் இருக்குங்கிறத ஃபைனலாக we will try to conclude. Is it clear to all? Any difficulty in understanding the flow? Flow clear-ஆக புரியுதா எல்லாருக்கும்? அப்போ இமேஜ் ப்ராசஸிங்கிறதுல என்ன டெர்மினாலஜி இருக்குது, இமேஜ் ட்ரான்ஸ்ஃபார்ம்னா என்ன, இமேஜ் என்ஹான்ஸ்மெண்ட்டை ஸ்பேஷியல் டொமைனில் எப்படி பண்ணுறது, ஃப்ரீக்வன்சி டொமைனில் எப்படி பண்ணுறது, இமேஜ் செக்மெண்டேஷனோட ஓவரால் கோல் என்ன, அதுக்கப்புறம் என்னது இமேஜ் கம்ப்ரெஷன், ஃபாலோட் பை டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் தட் கேன் பி எக்ஸிக்யூட்டட் யூசிங் இமேஜ் ப்ராசஸிங். இதுக்கு எனக்கு என்னென்ன சாஃப்ட்வேர் நாலேஜ் தேவைப்படும், அதை எப்படி நம்ம ஓவராலாக எக்ஸிக்யூட் பண்ணலாம். திஸ் வில் பி த holistic view of digital image processing. If you have any doubt, you can ask me. இந்த அஜெண்டா உங்களுக்கு எல்லாருமே கிளியரா புரியுதா, இல்லை ஏதாவது டிஃபிகல்ட்டி இருக்கா? If you have any difficulty, feel free. புரியுதுலையாப்பா? உங்களுக்கு லாங்குவேஜ் பேரியர்னா நீங்கள் தமிழில் கேட்குறீங்க, இல்லை உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும்னா இங்கிலீஷ்லேயே நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ whichever you feel free to share the idea. You are not going to give you any marks or something like that. அகாடமிக் கமிட்மெண்ட் நமக்கு கிடையாது. அதனால என்ன பண்ணுங்க, feel free to interrupt. உங்களுக்கு எந்த டவுட்னாலும் இமீடியட்டாக யூ கேன் ஸ்டாப் மீ. புரியுது, இதை யாருமே தவறாக எடுத்துக்க போகிறதில்ல. ஸோ சார் இருக்கிறதுனால கேள்வி கேட்கலாமா வேணாமா அந்த மாதிரி எந்த ஹெசிடேஷனும் வேண்டாம். எப்போவுமே சொல்கிறது என்னென்னா, இஃப் யூ ஹேவ் எனி டவுட் யூ ஆல் த ஃப்ரீடம் டு ஸ்டாப் மீ. இஃப் ஐ நோ த ஆன்சர் டெஃபினெட்லி ஐ வில் பி ஷேரிங். ஸோ ஃபர்ஸ்ட் யூ வில் ஸ்டார்ட் வித் த நோஷன் ஆஃப் த டர்ம் இமேஜ். இமேஜ்னா என்ன, தட் வில் பி த ஃபண்டமெண்டல் ஐடியா. இமேஜ் அப்படிங்கிறது என்னன்னா, இன் ஜெனரல் இட் இஸ் கால்ட் அஸ் மல்டி டைமென்ஷனல் ஃபங்க்ஷன். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் கால்ட் அஸ் multi-dimensional. இமேஜுக்கு நீங்கள் எந்த ஒரு மேத்தமெட்டிக்ஸ் கோர்ஸ் கேட்டாலும் அவர் என்ன சொல்லுவார், இட் இஸ் ஏ மல்டி டைமென்ஷனல் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற சொல்லுவார். மல்டி டைமென்ஷனல் ஃபங்க்ஷனை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணாங்கன்னா, எக்ஸ் ஒய் லாம்டா இசட் அப்படின்னு ரெப்ரசென்ட். இதுக்கு பேர் தான் என்னது, மல்டி டைமென்ஷனல் ஃபங்க்ஷன். இது வந்து மேத்தமெட்டிஷியன் இமேஜை பார்க்குற விதம். புரியுது இல்லையா? ஒரு இமேஜ்னா என்னன்னு ஒரு மேத்தமெட்டிக்ஸ் வாரியத்தை கேட்டீங்கன்னா அவர் என்ன சொல்லுவாரு, இட் இஸ் ஏ மல்டி டைமென்ஷனல் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னது, மல்டி டைமென்ஷனல், மோர் தென் ஒன் இண்டிபெண்டன்ட் வேரியபிள். தட் இஸ் மோர் தென் ஒன் இண்டிபெண்டன்ட் variable required to represent the
that is called as multi-dimensional function. More than one independent variable. இதுதான் கண்டிப்பா நமக்கு தெரிய வேண்டிய ஒரு term. உதாரணமா one dimensional function அப்படினா classic example is the sine wave. நல்லா பாத்தீங்கன்னா